தப்புதான். அம்மா மனசு மாறுற வரைக்கும் நான் இங்கேயே முட்டி போட்டுட்டே இருக்கேன். அது நாள் முழுக்கனாலும் எனக்கு சரிதான். வீணா என்ன டென்ஷன் பண்ணி விட்டுட்டேன். அந்த கடுப்புல நான் அம்மாவை கத்தி விட்டுட்டேன். நான் என் அம்மாவுக்காக பண்றேன். நீ வேலையை மட்டும் பாரு. அம்மா மேல இருக்கிற பாசத்துல இவ்ளோ பெரிய பையன் முட்டி போட்டுட்டு இருக்காரு. நல்ல சென்டிமெண்டான கண்டென்ட். அத ரீல்ஸா போட்டு விடுறேன். மத சென்டிமெண்ட்ல ஒர்க் அவுட் ஆயிடும். ஏய் ஸ்ருதி, எதா பார்த்தாலும் வீடியோ எடுத்துக்கிட்டு இதெல்லாம் பண்ணி அம்மாவோட கோவத்தை அதிகமாக்காத. டேய், இந்த மாதிரி கண்டென்ட்லாம் கிடைக்காதுடா. கரெக்ட் பழகுற இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. திரும்ப இந்த மாதிரி எல்லாம் நடக்குமான்னு தெரியாது. டேய் மனோஜ், நீ என்னடா சின்ன பையன் மாதிரி முட்டி போட்டு இருக்க? அம்மாவை கத்துனதுக்கு இதுதான் பனிஷ்மெண்ட்னா நான் அதை பண்றேன்ப்பா. விடிய விடிய கூட நான் இப்படியே இருக்கேன். என் மேல உனக்கு கோவம் இல்லலமா? இல்லடா, நான் ஏன் உன் மேல கோவப்பட போறேன்? நீ அப்படி சொன்னது எனக்கு வருத்தம் ஆயிடுச்சு. சாரிமா, இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். மீனா, வேற ஏதோ ஒண்ணு நடக்குது. என்னதுங்க? அதான் தெரியல. அம்மாவுக்கும் பார்லர் அம்மாவுக்கும் சைலண்டா ஒரு வாரம் ஓடிட்டு இருக்குது. அதான் பிரச்சனை முடிஞ்சிச்சுல. உங்களுக்கு காஃபி போட்டு தரேன் வாங்க. வர வர இப்ப எல்லா விஷயத்துக்கும் ரொம்ப டிராமா பண்றான். சின்ன விஷயத்தை போய் பெருசு பண்ணிக்கிட்டு ஏன் தான் இப்படி பண்றாங்களோ? நாம கட்டின தாயத்தை நல்லா வேலை செய்து. நீங்க என்ன மாஸ்டர், பசங்க யாரும் வரலையா? நான் தான் சீக்கிரம் வந்துட்டேனா? மாஸ்டர், விஷயம் கேள்விப்பட்டீங்களா? அதான் உங்க பையன் எங்க வீட்டுக்கு பொய்யா இன்கம் டாக்ஸ் ஆபீசர் வந்துட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டாரு. என்னது? எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போனானா? எல்லாத்தையும் நீங்க பண்ணிட்டு அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யார் பதில் சொல்லுவா? இந்த மாதிரி ரவுடி தனத்தை எல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. போதும், இனிமே நீங்க இங்க டான்ஸ் கத்துக்கலாம் வர வேண்டாம். சிந்தாமணி, நீங்க நாளையில இருந்து இப்பல இருந்தே நீங்க வர வேண்டாம். முதல்ல நீங்க வெளியே போங்க. மாஸ்டர், ஏன் இப்படி திடீர்னு அரங்கேற்றமா? ஆமா பார்வதி, அரங்கேற்றம் பண்ணணுங்கிறதா என்னோட ரொம்ப நாள் ஆசை. ஆனா மாஸ்டர் இப்ப என்ன வர வேண்டாம்னு சொல்றாங்களே. இத பாருங்க சிந்தாமணி, உங்களுக்கு கத்து தர எனக்கு விருப்பம் இல்ல. நீங்க கிளம்பலாம். மீனா எனக்கு ஆகாத மருமக தான். ஆனா நீங்க எல்லை மீறி போயிட்டீங்க. இனிமே அவ தொழில கெடுக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அவளுக்கு நீங்க எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க. அது உங்களுக்கு நல்லது.